இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி சிந்தனைக்கான பகுதி மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 1-12 முடிய. இயேசுவினுடைய மலைப்பொழிவு. இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் மனிதனில் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் எப்படி வாழ வேண்டும், எந்த விதமான பண்புகளில் வளர வேண்டும், யார் கடவுளை படைப்பாளர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், யார் மனிதனில் கடவுள் உறைகிறார் என்பதை மனதார ஏற்று வாழுகிறார்கள், யார் யாருடன் கடவுள் தங்கி இருக்கிறார், உடன் இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அதை தொடர்ந்து நமக்கு 8 வகையான பேறுகளை ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஏழையரின் உள்ளம் என்பது எதை குறிக்கிறது? தன்னை பற்றி கருதாமல் தன்னுடைய அனைத்து தேவைகளிலும், சாப்பாடு துணிமணி மட்டும் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி, உள்ளத்தில் அமைதி, இல்லத்தில் அமைதி, அயலாரோடு நல்ல உறவு என்று எல்லா தேவைகளுக்கும் கடவுளை நம்பி இருப்பவர்கள். டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட் ஹூ இஸ் த கிரியேட்டர். அன்பானவர்களே, நாம் படைக்கப்பட்டவர்கள், அற்பமான படைப்புகள், நாம் சாதாரண மனிதர்கள். நாம் எதனுடைய ஊற்றும் அல்ல. வாழ்வின் ஊற்று நம்மை படைத்தவர், அறிவின் ஊற்று நம்மை படைத்தவர், ஆற்றலின் ஊற்று நம்மை படைத்தவர். ஆற்றலை பெற, அறிவை பெற, ஞானத்தை பெற அந்த ஊற்றண்டை நாம் செல்ல வேண்டும் என்ற அந்த சார்ந்து இருக்கின்ற மனநிலை இருக்கிறதே, அதுதான் ஏழையரின் உள்ளம். அந்த உள்ளம் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் பேருடையவர்களாக இருப்பார்கள், பாக்கியம் நிறைந்தவர்கள். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு முழுவதும் உம்மிடமிருந்து வருகிறது. எங்கள் மூச்சு, இதய துடிப்பு, இரத்த ஓட்டம், உடற்சுகம், மனசுகம், வாழ்க்கையில் நிம்மதி, வாழ்வில் மன நிறைவு எல்லாமே உம்மிடமிருந்து வருவதுதான் என்பதை என்றும் வாழ்ந்து, என்றும் அனுபவித்து வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த அருள் தருவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.